இன்றைக்கி சிக்கன் பிரியாணி நம்ம வீட்டு முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி சின்ன ஒரு தக்காளி பழம் 3-6 பழம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 150 கிராம் பூண்டு, 200 வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 9 பச்சை மிளகாய், 2 எலும்புச்சம்பழம், கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இது 3 வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கு தேவையான ஒரு டம்ளர் தயிர், 200 கிராம் தயிர், 150 கிராம் நெய், ஒரு 100 கிராம் வந்து எண்ணெய், மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூனு, மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 கிலோ சிக்கன். இதுக்கு பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது வெங்காயத்தை சாப் பண்ணிக்கணும். பூண்டு, வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா நைஸாக தட்டி வச்சுக்கணும். உங்களுக்கு இதை தட்டிட்டு இப்போ நம்ம செய்ய போயில பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன சேர்க்கலைன்னா பிரிஞ்சி இலை இந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம சேர்க்க கிடையாது. நம்ம வந்து இது எங்கள் வீட்டில் பாரம்பரிய சமையல். இப்போ இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், தயிர், புதினா, எலுமிச்சம்பழம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், கறி, இஞ்சி உங்கள்கிட்ட காமிச்சேன் பார்த்தீங்களா, அது இந்த பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன். இது பட்டை கிராம்புத்தூள் உங்கள்கிட்ட காமிச்சேன் பார்த்தீங்களா, அது மாதிரி கெட்டி பட்டை தான் போடணும், சுருள் பட்டை போடக்கூடாது, அது டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சாச்சு. இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ இது வந்து அரைப்படி அரிசி எடுத்திருக்கேன். அதாவது கிலோவுக்கு சொல்லணுன்னா 1 கிலோவுக்கு 200 கிராம் கம்மியாக அரைப்படிக்கு வச்சுருக்கேன். வழக்கம் போல் இது 1க்கு 2 டம்ளர் தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு 1க்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைப்படினா 1 படி தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இப்போ முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நெய் போடணும். நெய் நல்லா சுட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தட்டியோ சாப் பண்ணியோ வச்சுக்கலாம். அதை இப்போ நம்ம போட்டு நல்லா பிங்க் கலர் நேரத்தில் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும். அது வேகட்டும். நம்ம இப்போ கடையிலெல்லாம் பிரியாணி மசாலாலாம் வாங்கினோம்னா அவங்க வந்து இந்த பிரிஞ்சி இலை, பூவு இதெல்லாம் போடுவாங்க, தாளிக்க போடுவாங்க. அதெல்லாம் வந்து வாய்க்கு வரும், சிலருக்கு இது பண்ணாது. அதனால் நம்ம அது போடலை. இப்போ அது ரோஸ்ட் நிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இது பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கதை போட்டுக்கிறோம். இந்த வெறும் மிளகாத்தூள் அதை 1-1.25 ஸ்பூன் அவ்வளோதான் போட்டுட்டு, காரம் குறைச்சி தேவைப்படுறவங்க 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இந்த செலவு கொடுத்து இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உண்மைக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மல்லி புதினா வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கிறோம். அதை வந்து எண்ணெயில் போட்டு நீங்கள் வதக்கினா தான் அது வந்து மல்லி புதினா வந்து முழுசாக இல்லாமல் நல்லா உங்களுக்கு வதங்கி நல்லா இருக்கும். அதையும் போட்டு ஒரு 2 கிளறி எண்ணெயில் கிளறிக்கணும். அவ்வளோதான். இப்போ தக்காளி போட்டுறணும். ஏன்னா அந்த இது கருப்பாயிடக்கூடாது, அதுக்காக. வரமிளகாய், இந்த தூள் வந்து கருப்பாயிடும். அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி நல்லா சிவப்பு கலர்லேயும் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலரில் திண்டுக்கல் கலர் பிரியாணி வேணும்னா அப்போ இது பண்ணலாம். இந்த கறியை அது மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். அப்போ தான் அதில் உப்பு இதெல்லாம் இது பண்ணும். இப்போ நம்ம வைக்கிறது என்ன செய்கிறோம்னா, குருமா வைக்கிறோம். இதுக்கு பேர் குருமான்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு தான் நம்ம போடுறோம். போட்டு அது 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ கோழிக்கறிங்கிறனால உங்களுக்கு வந்து சும்மா இப்படி போட்டு வேக வச்சாலே உங்களுக்கு வந்து டக்குன்னு இது பண்ணிடும். ஆனால் கீழே பிடிக்காமல் மாத்திரம் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க. இப்போ பாருங்கள், அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இஞ்சி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இந்த பாருங்கள் போட்டுக்கிறோம். வெறும் இஞ்சி. அடுத்து மல்லித்தூள் வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கிறோம். இப்போ பட்டை கிராம்பு தூள் வந்து இப்போ பார்த்து நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதில் அப்படியே போட்டுடுறோம். உங்களுக்கு ப்ரௌன் கலர் வேணாம், ரெட் கலர் போதுன்னா நீங்கள் பட்டை கிராம்பு தூளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம்.
இப்போ பாருங்கள் கறி வெந்துருச்சு. இதை போட்டு 2 கிளறி எல்லாம் இது பண்ணி மூடி வேக வச்சோடனே அப்படியே வெந்துருச்சு. இப்போ அந்த 2 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை புழிஞ்சு தனியாக வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ அந்த இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த 200 ml தயிர் அதையும் அதில் ஊற்றிடலாம். இப்போ அதை எல்லாமே சேர்த்து மிக்ஸ் ஆகி நல்லா வேகட்டும். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், அந்த 1 லிட்டர் 1 படி தண்ணி வச்சுருந்தேன்ல, அந்த படி தண்ணியை சூடு காட்டி வச்சுருக்கேன். அதை தூக்கி இதில் ஊற்றிடலாம். இது ஏன் அப்படி சூடு காட்டி வச்சுட்டோன்னா சீக்கிரம் வேலை முடியும். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் தண்ணியை சூடு காட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை தண்ணினாலும் ஊற்றிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். போட்டது கறிக்கும் அந்த மசாலாவுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டேன். இப்போ இந்த அரிசி அரைப்படி அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ தண்ணியை ஊற வச்சு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு சீரக சம்பா அரிசியை வந்து இறுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ போட்டாச்சு. உள்ளே போட்டு கிண்டிடலாம். குக்கரில் வைக்கிறதுக்கும் நம்ம பாத்திரத்தில் வைக்கிறதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். நம்ம குக்கரில் வச்சோம்னா அது வந்து விசில் போட்டு மூடி போட போகிறோம். பாத்திரத்தில் வச்சோம்னா மேலே தூக்கி ஒரு பெரிய பாத்திரம் வைக்க போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே ஒரே கணக்கு தான் உங்களுக்கு. அதனால் புதுசாக இது பண்ணுறவங்களுக்கு அது பெரிய ஒரு மலைப்புள்ள குக்கரில் எப்படா வைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். தண்ணி மாத்திரம் மூடி வச்சு கொஞ்சம் முக்கால் சிம்மில் வச்சு அதை அப்படியே வேக விடணும். இப்போ பாருங்கள் தண்ணியும் சாதமும் கரெக்டாக நம்மளுக்கு ஒன்று சொன்ன மாதிரி வந்துடுச்சு பார்த்திங்களா. இப்போ இப்படி மூடுறோம் பார்த்திங்களா, இப்படி தண்ணியும் சாதமும் ஒன்றாயிடணும். அப்போ அடுப்பை சிம்மில் போட்டுறணும். போட்டுட்டு குக்கரை போட்டுறணும். குக்கர் மூடியை போட்டு விசிலையும் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், அதை இறக்கி கொஞ்சம் கீழே வைக்கணும். கீழே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தோசை பழைய கல் இருக்கும் இல்லையா, இரும்புக்கு சட்டி, அந்த சட்டியை தூக்கி அடியில் வச்சிடணும். வச்சுட்டு 1 நிமிஷம் ஹையில் வைக்கணும். ஆனால் சிம்மில் போட்டிருக்கேன் நான். ஆனால் 1 நிமிஷம் வந்து ஹையில் வச்சு, ஏன்னா அந்த கல் சூடு ஏறணும் பார்த்திங்களா, அது ஏறினதுக்கப்புறம் அப்புறம் வந்து சிம்மில் போட்டுறணும். போட்டு 20 நிமிஷம் வச்சுட்டு இது பண்ணிடணும். இப்போ நான் அந்த 20 நிமிஷம் வேகிறதுக்குள்ளே இந்த ரைத்தா நான் வந்து செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கலாம், நம்ம அதை திறந்து பார்ப்போமா. பார்த்திங்களா, கமகமன்னு சூப்பரான திண்டுக்கல் பிரியாணி சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அரிசியும் வெந்துடுச்சு, ஆவி அடங்கி தான் எடுக்கணும். நல்லா இருக்கா பார்த்திங்களா. கறியும் பாருங்கள் நல்லா சாஃப்டாயிரும். கோழிக்கறி எப்பயுமே ஒரு 10 நிமிட்ஸில் வெந்துடும், அதனால் உங்களுக்கு ஒன்றும் இது இல்லை. எல்லோரும் சாப்பிட்லாமா. நீங்கள் இதை எப்படி செஞ்சு பாருங்க, சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த விலாகில் பார்ப்போம்.